அதிசயம் ஒன்று நடந்தது நேற்று. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 9 தாம்பலம் வந்து கொடுக்க போகிறோன்னு சொல்லி நேற்று விலாகில் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பேக் பண்ணி நாங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். 9:45 நாங்கள் ஆயிடுச்சு கோயிலுக்கு போகும்போது. இங்கே லோக்கலில் இருக்கிற கோயில் தான், எப்பயும் ஒரு 10:30 போல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 9:45க்கு போனோம். சரி யாராவது இருப்பாங்க கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எடுத்துகிட்டு போனால் ஒரு ஈக்காக்கா கூட இல்லை. எனக்கா மனசே இல்லை. கடவுளே இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு யாராவது ஒருத்தருக்காவது இதை நான் கொடுத்துருந்தேன் என் மனசாரி இருக்குமே, இப்படி வெறும்னே எடுத்துகிட்டு போகிறேனேன்ட்டு கிளம்ப போகிறேன். ஐயரும் கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஒரு அக்கா உள்ளே வந்தாங்க பார்த்துங்க, என்னால் நம்பவே முடியல. எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த அக்காவை கூப்பிட்டு சாமி இதை பிடிங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கொடுத்துட்டு அப்புறம் மீதி இருந்ததெல்லாம் இங்கே வந்து வீட்டு பக்கத்தில் கொடுத்தேன். என்னால் இன்னுமே அதை வந்து எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. கடவுள் இருக்காருடா குமார் அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டு அவரை சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதெல்லாம் வந்துட்டு பியூர் கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்க்கலாமா? பச்சைப்பயிறு கடைஞ்சி முட்டை வறுவல், இதை ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. அப்புறம் கோவக்காய் கொஞ்சம் இருந்தது, அதை போட்டு அப்படியே ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் லஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளை ஒரு மினி யோகா பார்க்கலாம். அது வரைக்கும் டடா.